Hi friends, welcome to Smiley Boy Mom channel. 21 days healthy mother routine challenge. இன்னைக்கு day 14 வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். Day 14 அன்னைக்கு அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி ப்ளஸ் மகாலய அன்மாவாசை. ஸோ காலையிலேயே திதி கொடுக்கறதுக்காக ஹஸ்பண்ட் கிளம்பிட்டு இருந்தார். குட்டி பையனை கூப்பிட்டு போய் ஸ்போர்ட்ஸ் கிளாஸில் விட்டுட்டு அப்படியே அவர் கிளம்புறேன்னாரு. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து வீடு துடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு வீடெல்லாம் பெருக்கிட்டு 4:30க்கெலாம் எழுந்தாச்சு இன்றைக்கி. அதனால் நம்ம ஒர்க்லாம் முடிச்சுட்டு 4:45க்கு கரெக்டாக வந்து வீடெல்லாம் பெருக்கி வீடை துடைச்சிட்டு இருந்தோம். கூடவே வந்து என்றைக்கு வீடு துடைக்கிறோமோ அன்றைக்கி பாத்ரூம் இந்த வாஷ் பேஷன்லாம் கழுவுனா தான் உண்டு. அந்த வேகமாக இல்லை தனியாக பண்ணலாம் ஒரு நாளைக்குன்னா அதை விட்டுருவேன். அதனால் கடகடன்னு இன்றைக்கி வந்து நான் வந்து துடைச்சிட்டேன். ஸோ இது திரும்ப தேர்ஸ்டேலாம் பண்ண மாட்டேன். எப்போயுமே தேர்ஸ்டே அன்னைக்கு பண்ணுவோம். பட் இந்த வாட்டி அமாவாசை வந்ததால் முன்னாடியே இன்றைக்கி வெட்னஸ்டே அன்னைக்கு பண்ணுறதால இந்த வாரம் தேர்ஸ்டே கொஞ்சம் ஃப்ரீ நமக்கு. பெருக்கி பாத்ரூம்லாம் கழுவி வாஷ் மிஷின்லாம் கழுவி முடிக்கிறதுக்கே எனக்கு வந்து 5:30 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ 5:25 அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் வீடு துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். வீடு இப்போ கிச்சன் மட்டும் துடைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு கையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு முதல்ல வார்ம் வாட்டர் வச்சு குடிப்போம். ஏன்னா அதுக்கு மேலே முடியல கண்டினியூவாக பண்ணுறதுக்கு. ஸோ வார்ம் வாட்டர் வச்சுட்டு அப்புறம் பீட்ரூட் ஜூஸ்க்காக பீட்ரூட் எடுத்து அதை தோல் சீவி அதை கட் பண்ணி அதுக்கு ஜூஸ் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வடிகட்டி எடுத்ததை வந்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலான்னு அதை ஒரு பக்கம் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் குட்டி பையனுக்கு வார்ம் வாட்டரும் பீட்ரூட் ஜூஸும் கொடுத்து அவரை அனுப்பி விட்டுட்டேன். ஸோ அவங்களும் அவங்க அப்பாவும் வெளியே கிளம்பிட்டாங்க. அப்புறம் அதை அப்படியே வரலும் நான் வந்து வீடு துடைச்சிட்டு இருந்தேன். அந்த லேபிள் ஒட்டியிருந்தாங்க பாருங்க நேற்று, அது ஃபுல்லாக போகவே இல்லை. அப்புறம் தண்ணியை நல்லா போட்டு ஊற வச்சுட்டு நம்ம துடைக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே குட்டி பாப்பா எந்திரிக்கிறாங்க. அச்சோ எந்திரிச்சா ஒரு வேலையாகாது, இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது. ஸோ பாப்பா தூங்கணுன்ட்டு திரும்ப லைட் ஆஃப் பண்ணி அவங்க கூட படுத்து அவங்கள தட்டி கொடுத்து தூங்க வச்சுட்டு அப்புறம் அவங்க படுத்துருக்க இடத்த தவிர சுற்றி எல்லா இடமும் துடைச்சி முடிச்சுட்டு அப்புறம் அப்படியே துணியெல்லாம் எடுத்து போய் வாஷிங் மிஷினில் போட்டு நம்மளும் ரெடி ஆகிட்டு ஸோ நம்ம ரெடி ஆகிறதுக்குள்ளேயே குட்டி பாப்பா எழுந்திரிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்கள ப்ரஷ் பண்ண வச்சுட்டு அவங்கள ரெடி பண்ணிக்கிட்டே ஒரு பக்கம் வந்து வடைக்கு வந்து உளுந்து பச்சரிசி 4 ஸ்பூன் போட்டு நான் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கஞ்சி போட்டுட்ருந்தேன். கஞ்சி போட்டுட்டு இருக்கும்போது பாப்பா கலர் அடிச்சுட்டு இருந்தாங்க. இந்த கலர் காணும் அந்த கலர் காணும்னு நம்மளை கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. தேடுங்க இருக்குது, கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஸோ சிம்மில் கஞ்சி வச்சுருக்கிறதால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ வந்து ஆமாம் போட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு பக்கம் அரிசி வந்து ஊற வச்சுட்டு புளியெலாம் ஊற வச்சுட்டேன் சாம்பாருக்கு. இன்றைக்கி வந்து அவரைக்காய் கேரட் பீன்ஸ் இதெல்லாம் போட்டு தான் சாம்பார் செய்ய போகிறோம். ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இட்லி மாவு அரைக்கலான்னு சொல்லிட்டு சிகப்பு அரிசியும் இட்லி அரிசியும் ஆஃப் எடுத்து போட்டு நான் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் உளுந்தும் அதுக்கும் சேர்த்து ஊற வச்சுட்டேன். சைடில் ஊற வைக்கிற வேலை. அப்புறம் இந்த வாழைக்காய் பொரியல் செய்யலான்னு வாழைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வேர்க்கடலை பிளாக் சுண்டல் ஒயிட் சுண்டல் இது எல்லாத்தையும் 3 சேர்த்து நான் வந்து ஊற வச்சுருக்கேன். பாப்பா இது வரலும் வந்து கலர் அடிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ ப்ராப்ளமே இல்லை. ஒரு பக்கம் சாப்பாடு வச்சுட்டு இன்னொரு பக்கம் வந்து வாழைக்காய் பொரியல் பண்ணிட்டேன். இன்னும் சாம்பாருக்கு வந்து பருப்பு மட்டும் வேக வச்சுட்டேன். வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா இதுக்கே எனக்கு லேட் ஆகிடுச்சு. நம்ம வந்து வீடு துடைக்கிற வேலைலாம் பண்ணாவே லேட் ஆகிடும். அதனால ஸோ இந்த சாப்பாடு வச்சு அதை வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ ஆக மொத்தம் இன்றைக்கி வந்து நான் 7 o'clock ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே கிளம்பிடுவோம். ஆனால் இன்றைக்கி 7 o'clock தான் கிளம்புனேன் ஷார்ப்பாக. இது 10 minutes ஃபாஸ்ட் இந்த கடிகாரம். அதனால் அதுக்கப்புறம் கஞ்சிலாம் எடுத்துகிட்டு நான் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு கரெக்டாக 8 o'clock வந்துட்டு சாம்பாருக்கு வந்து ஆல்ரெடி பருப்பு வேக வச்சிட்டோம் இல்லையா. ஸோ காயெல்லாம் கட் பண்ணி சாம்பார் ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் வந்து பாயசம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் காலையில் பசங்களுக்கு வந்து ராகி சேமியா செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து சுடு தண்ணியில் ராகி சேமியாவை போட்டு எடுத்து அதுக்கப்புறம் இட்லி குண்டானில் வச்சு வேக வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு பக்கம் வடையும் கடகடன்னு தட்டி போட்டுட்டேன். ஏன்னா வெங்காயம் பச்சை மிளகாலாம் கட் பண்ணி கடகடன்னு ஆட் பண்ணியாச்சு இல்லையா. அதனால் அதுக்கப்புறம் அப்படியே எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு குட்டீஸை வந்து தூங்க வச்சுட்டேன். ஆனால் வந்து குட்டி பையன்லாம் தூங்கினாங்க. குட்டி பாப்பா காலைல சீக்கிரம் எழுந்திரிக்கல இல்லையா. அதனால் அவங்க தூங்கலை. பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டு எனக்கு கிளாஸ் இருந்தது. அந்த கிளாஸஸை கொஞ்சம் பார்த்தேன். லீவுன்றதால சாட்டர்டே கிளாஸை இன்றைக்கி மாற்றிக்கிட்டேன். அதனால தான் அதுக்கப்புறம் வந்து துணியெல்லாம் துவைச்சது வாஷிங் மிஷினில் போட்டது இருக்கு இல்லையா. அதை எடுத்து போய் காய வச்சுட்டு வந்து உடனே வந்து மாவு வந்து இட்லி மாவு அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி மாவு அரைச்சிட்டு இருந்தேன். சைடில் நம்ம ஸ்நாக்ஸ் ஒர்க்கு வாழைப்பழம் தான் சாப்பிட்டேன். இன்றைக்கி வந்து ஆப்போசிட் வீட்டில் இருக்கிறவங்க அமாவாசை கும்பிட்டதுக்காக ஸோ இதெல்லாம் கொடுத்தாங்க. மிக்சர் வாழைப்பழம் ஆப்பிள்லாம் கொடுத்தாங்க. ஸோ அப்படியே அதெல்லாம் கொஞ்சம் கொதிச்சுட்டு தண்ணி ஆஸ் யூஷுவல் கிளாஸ் போகும்போதும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிட்டு தான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். அப்புறம் குட்டி பையன் ஏஞ்சதும் மதியம் லஞ்ச் அவங்களுக்கு சாப்பாடில் நெய் போட்டு சாம்பார் போட்டு அந்த சிப்ஸு மிச்சூரில் இருந்ததில் அதை போட்டு கொடுத்தா அவங்க 2 பேரும் நல்லா சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து குட்டீஸை விளையாட வச்சு
முடிச்சுட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க், வீடியோ அப்லோட் பண்ணணும், டைம் ஆகிடுமே. அதனால் வந்து சேர்ஸ் எல்லாம் போட்டு ஒரு வீடு மாதிரி செட்டப் பண்ணி வீடுன்னு சொன்னேன். அவங்க ஜாலியாக அதில் விளையாடிட்டு இருந்தாங்க. வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறீங்க? சமைச்சிங்களா? வந்துட்டேங்க. வரலாமா உங்கள் வீட்டுக்கு? என்ன சமைச்சு வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள், அப்போ தான் வருவேன். பிரியாணியா? ரசம் போக வேணாம், நான் பிரியாணிக்கே போகிறேன். நல்லது. நான் பிரியாணி சாப்பிட்டு ரசம் பூவாக்கு வரேன். ஓகே. என்னப்பா இருக்கு ஹோட்டல்காரரு? எனக்கு இட்லி ஒரு பிளேட்டு, ஆப்பம் இருக்கா, பூரி 2 செட்டு. தேங்க்யூ. எவ்வளோ ஆச்சு? 10 ரூபாவா? ஓகே, இந்தாங்க. வீட்டுக்கு வந்திருக்கா? கெஸ்ட் வந்திருக்காங்களா? கெஸ்ட் வந்திருக்காங்கன்னா ஸ்வீட்லாம் செய்யணுமே. கெஸ்ட் வந்தா ஸ்வீட்டு. குட்டீஸா? அப்படியா? அதுக்கு என்ன செஞ்சு தர போற? செஞ்சு கொடு. உங்கள் வீட்டுக்கு யார் வந்திருக்காங்க கெஸ்ட்டு? அப்படியா? காட்டுங்க பார்க்கலாமா? காட்டுங்க. ஓ அக்கா, முயல் அண்ணா, முயல் அண்ணா சூப்பராக இருக்காங்க. சரி சரி, அக்காவும் அண்ணாக்கும் என்ன செஞ்சு தர போறீங்க? சூப்பர், செய்யுங்க செய்யுங்க. ஊட்டுறீங்களா? ஊட்டுறாங்க ஊட்டுறாங்க. சாப்பிட வச்சிட்டியா? சூப்பர். சூப்பர்மா. தூங்க வைங்க, நீங்களும் தூங்குங்க, அப்படியே படுங்க. இன்றைக்கி ரொம்ப நேரம் கிட்ட அந்த வீடில் வச்சுட்டு என்னென்னமோ விளையாடிட்டு இருந்தாங்க அவங்களும். ஸோ உங்களுக்கால வந்து ஓடி ஆடிலாம் விளையாட முடியாதுல்ல, பீரியட்ஸ் டைம்லாம் வந்ததுன்னா இந்த மாதிரி சும்மா செட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ஜாலியாக விளையாடுவாங்க. நீங்களும் உட்காந்துக்கிட்டே அவங்கள பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸு சுண்டல் வேக வச்சு கொடுத்தேன். அப்புறம் வந்து பாயசம்லாம் மீதி இருந்தது, அதையே வந்து ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து நான் வீடியோலாம் அப்லோட் பண்ணுற ஒர்க் அவங்கக்கிட்ட விளையாடிக்கிட்டே வந்து நான் முடிச்சிட்டேன் ஒரு வழியாக. எப்பயும் போல் ஈவினிங் டியூஷன் கிளாஸஸ் உட்காந்துட்டோம் நம்ம. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு இட்லி மாவு அரைச்சது வந்து புளிச்சிருந்தது, அதே தான் இட்லியும் சாம்பார் வந்து வச்சது மீதி இருந்தது, அதையே சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. குட்டி பையன் விடவே இல்லை, என்னை ஊற்றுறதுக்கு நான் தான் இட்லி ஊற்றுவேன் அப்படின்னு அடம் பண்ணார். ஸோ ஊற்றுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தோம். குட்டி பையன் இட்லி ஊற்றி முடிக்கிறதுக்குள்ளே நான் சாம்பார்லாம் சூடு பண்ணி வச்சுட்டு அப்புறம் வாழைப்பழம் சாப்பிட்டேன். குட்டி பையனுக்கும் குட்டி பாப்பாவுக்கும் அதுக்கப்புறம் வாழைப்பழம் கொடுத்துட்டு நான் வந்து வேகிறதுக்குள்ளே சாமான் கொஞ்சம் இருந்ததையும் தேய்ச்சி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடித்ததும் குண்டான் சாமான் எல்லாத்தையும் கழுவி முடிச்சுட்டு 8:30க்கெலாம் எப்பயும் போல் போய் படுத்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டேயில் நான் பண்ணதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் டேயில் பார்க்கலாம். பாய் பாய்.